அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ விசாலாட்சி அவங்க மாமியார் கூப்பிட்டதுனால நான் சிங்கப்பூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஜனனி தான் சொல்லிட்டு ஜனனியை கொல்லாம விட மாட்டேன்னு கதிர் சொன்னார். இதனால் விசாலாட்சி கதிரை அடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நந்தினி கதிருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களை நான் நிறைய இடத்துல விட்டு கொடுத்துட்டேன், இனிமேல் அப்படி இருக்காது, நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸில் கண்டிப்பாக ஜெயிக்கணும், அதனால இந்த விஷயத்தில் நான் உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜனனியும் விசாலாட்சியும் ஞானத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ ஞானம் வந்து ஆதிகுணசேகரன்ட்டு சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு கொடுக்குறேன்னு நிலத்தை அழகிறதுக்கு ஆள் வராங்க, அதனால் நான் இன்றைக்கி அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆதிகுணசேகரன் கேட்குறாரு, எதுக்குப்பா இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜனனி ஆதிகுணசேகரன்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கதிர் விஷயத்தில் காட்டுற அவசரத்தை ஞான விஷயத்தில் காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஆதிகுணசேகரன் சொல்கிறாரு, நீ என்னம்மா இந்த வீட்டு மேலே அக்கறை இருக்க மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நந்தினி ஞானத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கதிருக்கு உதவியாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஞானம் சொல்கிறாரு, எனக்கும் நிறைய வேலை இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ஜனனி போயிட்டு நந்தினி ஈஸ்வரி ரெணுகா கிட்டலாம் பேசுகிறாங்க. நம்ம முன்ன மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ கதிர்க்கும் ஞானத்துக்கும் நடக்கிற சண்டை பெருசாகுமா, ஜனனியும் மற்றவங்களும் பழைய மாதிரி ஒற்றுமையாக இருப்பாங்களா அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.